காலை 12ஆம் தேதி நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். இதில் தன்கர் அவர்களும் கலந்து கொண்டார். ஹமீத் அன்சாரியும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியில மிக முக்கியமான பிரபலங்களுக்காக பாரதிய ஜனதா அரசாங்கம் ஜனாதிபதி அவையிலிருந்து அவர்கள் பலர் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கார். அதில் தமிழ்நாட்டுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை புறக்கணித்திருக்கிறார் என்பது இன்று காலை வந்த செய்தி. அண்ணாமலை ஏன் புறக்கணித்தார்? அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இளம் வயதான ஒருவர். ஒரு மனிதன் மத்திய தலைமைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவனால் எந்த தலைமைக்கு கட்டுப்பட முடியும் என்ற கேள்வி வரும். இது பொதுவான ஒரு இலக்கணம். ஒருவன் இருக்கிறான், அவன் ஒரு கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறான். இப்ப நான் ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறேன் என்றால் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் சொல்வதை நான் கேட்க வேண்டும். நான் புறக்கணித்தால் எனக்கும் எனது தலைமைக்கும் முரண்கள் இருக்கிறது, பணிய மறுப்பது என்பதுதான் காரணம். இதே விஷயம்தான் இங்கே நாம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த போக்கை, அமித்ஷா அவர்களுடைய அந்த நிலையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவசரமாக திரு நேனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதற்கு முன்பு காணொலியில் அவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக தலைவர்கள் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணாமலை உட்கட்சியில் கமலயத்தின் தலைவர்களுக்குள் முரண்கள், மோதல்கள் ரொம்ப வலியோடு இருப்பதையும் நேற்று நாம் பதிவு செய்திருந்தோம்.